Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹோட்டல் ஸ்டைல் கடாய் சிக்கன் இப்ப நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம். ஒரு கடாயில முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூனில் 8இல் 1 பங்கு, கருப்பு ஏலக்காய் 1, ஏலக்காய் 2, பட்டை 1, காஞ்ச மிளகாய் 3 சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வாட்டர் இல்லாம கோர்ஸா கிரைண்ட் பண்றோம். இந்த மசாலால தான் கடாய் சிக்கனோட ரியல் ஃபிளேவர் இருக்கு. ஒரு பவுல்ல கழுவி சுத்தம் செய்த 3/4 கிலோ சிக்கனை சேர்த்து அதில் கெட்டி தயிர் 50 மில்லி, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், இது கூட மீடியம் சைஸ் லெமனின் பாதி ஜூஸ் சேர்த்து நல்லா சிக்கனுடன் பிரட்டி 1 மணி நேரம் மூடி ஊற வைங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமை சிறு துண்டிகளா நறுக்கி சேர்த்து அதோட பெரிய சைஸ் வெங்காயம் 1 சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கியவுடன் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அது கூட ஏலக்காய் 2, பே லீஃப் 2, பட்டை 1, கிராம்பு 5, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து வதக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கூட பெரிய வெங்காயம் 3 நறுக்கியது சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி 1 சேர்த்து வதக்கவும்.
அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாடை போகும் வரை வதக்கவும். மூன்று தக்காளியின் விழுதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ அரைத்த மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கவும். அடிப்பிடிக்காமல் இருக்க தண்ணீர் சிறிது சேர்த்து வதக்குங்க. இப்போ மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகும் வரை வதக்கிக்கோங்க. அடுத்து ஊற வச்ச சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து அதோடு தேவையான உப்பையும் சேர்த்து பிரட்டி விடுங்க. இப்போ கசூரி மெத்தி 1 டீஸ்பூன் எடுத்து கசக்கி சேர்க்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து லோ ஃப்ளேமில் வைத்து கொதிக்க விடவும். பத்து நிமிடம் கழித்து அரைத்த மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கவும். கூடவே வதக்கி வைத்திருந்த கேப்சிகம் மற்றும் வெங்காயத்தையும் சேர்த்து பத்து நிமிடம் மூடி சிம்மில் நல்லா எண்ணெய் பிரியும் வரை கொதிக்க விடவும். அவ்வளவுதான், ரெடியாகிடுச்சு. இறக்குவதற்கு முன் மல்லி இலை சிறிது, பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சிக்கன் கிரேவி ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பரோட்டா, சப்பாத்தி, நான் இது கூட சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஈஸியா டேஸ்டியா தமிழ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. அப்போதான் வரும் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சகருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.